என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? மீன் ஸ்டுடியோ சேனல் தான் ப்ரோ ரீசன்டா போட்ட வீடியோ பார்க்கலாமா? ஓகே. வீடியோ போடலன்னா ஓஹோ மோஸ்ட் ஃபேமஸ் எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்க. என் பேர் இன்னும் மறக்கல. நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. கரெக்டா கிடைச்சிருச்சு வீடியோ. அப்போ வந்துட்டு போங்க. நாங்க பொண்ணுலாம் நினைக்கல, கவலைப்படாதீங்க. நான் இவங்க நினைச்சேன், நான் ஏதோ டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சேன். ஐயோ என்ன பண்ற நீ? நல்லா இருக்காரு. ஓ சரக்கு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு ஐயோ எல்லாத்தையும் ஆக்சன் பண்ணிட்டு இருக்கு. வாழை பிடிக்கலையா? பல்லாவர சுடுகாடு வாங்க, உள்ள பட்டீங்கன்னா மண்ணை போட்டு பொச்சிருவேன். நிம்மதியான உறக்கம். ஏன் வரவே மாட்டியாங்க? நீ போர் அடிக்கிறீங்க. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. எங்கேயோ பத்தமா இருக்கு. ரொம்ப நாள் ஒரு ஆசை. மாடு இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு வந்து ஒரு அலுமினியம் கொண்டு அவ்வளோ பெருசு, ஒரு 2 குடம் பிடிக்கிற மாதிரி அந்த எடுத்து வந்து அதில் சர்க்கரை கொட்டி 2, 3, 4, 5 கிலோ சர்க்கரை கொட்டி, காய்ச்சல் 2 கிலோ கொட்டி அந்த 2 குடம் தண்ணி ஊற்றி கலக்கிறோம். கலக்கி விட்டு மாடை பிடிச்சி வந்து குடிக்க வைக்கிறோம். மாடு குடிச்சோடனே பால் பீசும், ஒரு காப்பியா வரும். ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. நம்ம என்னமோ அறிவா சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது காத்தூள் சக்கரை எல்லாம் மயில் போட்டு கலக்கிறோம். பரவாயில்ல. மாட்டை கூட்டி வந்து கொஞ்சம் சாப்பிட்டு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா காஃபி பார் வச்சிடலாம். காஃபி பார் வச்சிடலாம். இது சூடு பண்ணிக்கிட்டாலும் முடியாது. மாட்டுக்கிட்டே போட்டோமாவே அதை குடிச்சிடும். பால் காரணமா காப்பியா வந்துடும். ஈஸியஸ்ட் பிசினஸ் ஐடியாலாம் பண்றாங்களே, அப்சல்யூட் ஜீனியஸ்ரா. எனிவேஸ் வெரி நைஸ் பிசினஸ் ஐடியா. அப்ரூவ். ஆனா மாட்டுக்கு நல்லது சொல்லுவாங்க. எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரு. ரிப்பீட். ஐயோ நீ உளுப்பணம்ல போய் மோதிண்டா என்ன இருக்கும்? மூஞ்சி மோர கட்டி பாரு. என்னடா மூஞ்சியெல்லாம் முடியா இருக்கு? நீங்கெல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டமாமே? அப்படியா? நாங்க நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டம் இல்ல, நெருப்பாவே பிறந்த கூட்டம். நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேட். ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புடிக்குட்டியார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமாடா, நீ யாருன்னு எனக்கு எப்படி தெரியும், இவர் யாருன்னு இவருக்கே தெரியாதாண்டா. கண்டுபிடிப்போம். உண்மையிலே வயசானவங்க செத்துட்டாங்க, இறக்கி போட்டாங்க. அவங்க சாவே இல்லை. ஹாஸ்பிட்டலே கூட்டு போய் செக் பண்ணாம எங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஏன்
புரியல. நாகார்ஜுனா. அவரை மாதிரியே இருக்கு. ஏய் நாகார்ஜுனாவா? லோ பட்ஜெட். குட் ஜோக். இவரா? ரஜினியா? அவனை ஜிங்கன மணி சாங் ஆட சொல்லு. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டா இருக்கு. கழுத்துல இப்படியே எவ்வளவு ஃப்ரெண்ட் நேரத்துக்கு ஆப் நம்ம ரெண்டு பேரும் நான் சொன்னல இவங்களும் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அட கடவுளே, நீங்களும் யாரா இப்போவே இவங்க ஃப்ரெண்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, புது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாம பண்றாங்க. ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம். எனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா என்ன gift கொடுப்பேன்? நான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இவன் ஆம்பளே இல்லை, இவன் கூட இருந்தா உனக்கு குழந்தை பிறக்காதுன்னா சொல்லுவாங்க. அப்படி நான் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும்னா உன் கையில என்னோட வாரிசை கொடுப்பேன். சார் எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை எவ்வளோ எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்கு பாருங்க சார். அந்த சீமான் 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 சீமானா? ஓ, அவரா இவரு? சீமான் நீ பண்றதெல்லாம் பார்க்க எப்போ ஏன் இப்படி பண்ற? தெரியலையே, ஏதோ ஆக்டிங் ஏதோ பண்றாரு. எலும்பு கூடு. ட்ரெஸ்ன்னு நினைச்சேன். என்ன இது நடுவுல அண்ணன் கொஞ்சம் நெஞ்சு எலும்பு, 2 நல்லி எலும்பு தான் இருக்குது. சூப்பு வச்சிருவானுடா. வேறங்கொண்டா அட பாவி. போட்ட கெட்ட என்னடா வேலை பார்த்திருக்க நீ? இப்போ கூட கொஞ்சம் உருப்படியா இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாப்பா. மேல பிடிச்சிட்டா. ஆமா இதே போட்டுட்டாங்க. ஓ இவங்களா? நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. அவங்க எல்லாரும் எப்படி நல்லா இருக்கு. அங்க ஒரு குரூப் பிகருக்கு நிக்கிறாங்க, அங்க போய் நூல் விடுவோம். அங்க வந்துறானே. பசங்களமா அந்த பொண்ணுங்க மட்டும் தான் அண்டமாங்க. எல்லாம் ஏதோ லேடிஸ் பண்ணாங்க பார்த்தோம், நல்லா இருக்கும். ஏன்னா பசங்களை இப்படி உட்கார்ந்து இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. பசங்க நின்று வர மாட்டேங்குது, பொம்பளை நின்று இருக்கே, சரி அதை பண்ணி நம்ம கொஞ்சம் வீடியோ போடுவோம்னு போட்டேன். எங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடிய பாடு மூடிக்கிட்டு அசிங்கமா கேட்டு. லேடிஸ் ட்ரெண்ட் எல்லாம் ஏன்டா நீங்க ஃபாலோ பண்றீங்க? அதெல்லாம் லேடிஸோட நிறுத்துங்கடா, அவங்க பண்ணாதான் நல்லா இருக்கும். மோனிகா சாங் பண்ணவா? ஏய் ஏய் அதிகம் பண்ணி வச்சிட்டீங்க. ஸ்கூல் கிட்ஸ் கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லடா அவங்ககிட்ட. ஐயா ஆனா இந்த பாட்டு சும்மா சும்மா போட்டு அது பாட்டுக்கு எப்போ வந்துருச்சு. அப்பெல்லாம் பார்க்காதவங்க இந்த மாதிரி ஏதாவது படத்துல வந்து அதை போட்டு அறுத்து, அதாவது நல்லாதான் இருக்கும் கேட்கறதுக்கு, ஒரு வாட்டி பார்க்கும்போது நல்லா இருக்கும். அது தள்ள 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 வந்துகிட்டே இருக்கும், நம்மளுக்கே வெறுப்பாயிரும் ஒரு கட்டத்துல. அந்த ஸ்கூல் பொண்ணுங்க ஆடினது வந்து அது அந்த குத்து டான்ஸுக்கு தான் அது ஆடுதுங்க. ஏன் அந்த பாட்டு அது போட்டாங்க? வேற பாட்டு போட்டா செட் ஆகல. செட் ஆகலையா? ஏதோ சொல்ல வர இல்ல ஏதோ இருக்கு, அப்படியா? நம்மளுக்கு தெரியல, அவ்வளவுதான். அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம பாக்குறேன். யாருக்கா தெரிஞ்சுன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு புரியல அது உண்மையில. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்